இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான கிள்ளு ரசம். அதாவது ரசப்பொடி யூஸ் பண்ணாம வெறும் 10 மிளகா வச்சு எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு ஒரு கிணத்துல சேர்த்துட்டு 500 ml தண்ணி விட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுப்போம். நீங்க தேவைப்பட்டா இந்த ரசத்துக்கு புளியை கரைக்காம டைரக்டாவே கூட புளியை சேர்த்துக்கலாம். அடுப்புல கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துப்போம். 8 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துருவோம். இதுல இருந்தா காரமே வரும் நம்ம ரசத்துக்கு. கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துப்போம். இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரசப்பொடியும் தேவையில்லை, மிளகு பொடி கூட தேவையில்லை. புளி தண்ணியை விட்டுருவோம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். புளியோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுத்து, நுரைச்சி வந்துடுத்து. இது போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளா செஞ்சிடலாம் இந்த ரசம். இதுக்கு கொத்தமல்லி தழைகளை தூவின்றலாம். இது ஆப்ஷனல் தான். சட்டுன்னு ரசம் ரெடி ஆயிடுத்து.